கைஸ், நம்ம ஃபாலோவர் இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பேப்பரை ஃபோல்டில் எடுத்துக்கோங்க அண்ட் ஓப்பன் எட்ஜ்லேருந்து நார்மல் ஏலைன் குர்த்தியோட பேட்டர்னை ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அதோட நெக் விட்த்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து நீ லென்த் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து தை லென்த்துக்கு ஒரு லைனும் ஃப்ளோர் லென்த் ஆர் ஆங்கிள் லென்த்துக்கு ஒரு லைனும் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஷோல்டர் ஸ்லோப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் அதே ஸ்லாண்ட் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக் விட்த்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டெப்த் வந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். அண்ட் நம்ம மார்க் பண்ண தை லென்த் லைனில் சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ளோர் லென்த்தில் நம்ம ஷோல்ட்ரு முடியும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை அப்படியே ஸ்கேல் வச்சு கீழே எங்கே வருதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 லேயர்ஸ் கிடைக்குமா, கிளாத்தில் போட்டு கட் பண்ணிவிட்டு ராங் சைட் ஃபேஸிங் ராங் சைட் வச்சு நெக் டெப்த் பாயிண்ட்லேருந்து நீ லென்த் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் சென்டர் ஃப்ரண்ட் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அண்ட் இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கும்போது நார்மலாக ஷோல்டர் கிட்டலாம் எவ்வளோ கொடுப்பீங்களோ கொடுத்துட்டு அந்த 2 இன்ச் எக்ஸ்டென்ஷன் கிட்ட மட்டும் 1 இன்ச் கொடுக்கணும். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் லைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேயுமே நீங்கள் 1 இன்ச் கொடுத்துக்கலாம் சீம் அலவன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் ஒரு லேயராக. அதுக்கப்புறம் தான் ராங் சைட் ஃபேஸிங் ராங் சைட் வைக்கணும். அண்ட் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த நெக் விட்த் கிட்ட மட்டும் ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லேயராக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டையும் ராங் சைட் ஃபேஸிங் ராங் சைட் வச்சுட்டு அந்த நெக் டெப்த் பாயிண்ட்லேருந்து நீ லென்த் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் அந்த லைன் நம்ம நடுவில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ கிளாத்தில் வந்து இந்த பேப்பர் மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் வராது, உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணப்பறம் அந்த எட்ஜஸில் மட்டும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அண்ட் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் மஸ்லின் கிளாத், ரேயான் அந்த மாதிரி நல்ல ஃப்ளோயி ஃபேப்ரிக்ஸாக சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் கிளாத்தில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ளோயியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா DM பண்ணுங்கள்.